உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பர்வதமலை பார்த்திபன். இந்த வீடியோவுல நம்ம தினமும் குளிர்ந்த நீர் பயன்படுத்துவது நல்லதா? இல்ல வெந்நீர் பயன்படுத்துவது நல்லதா? அத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்சா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. முதலாவது குளிர்ந்த நீர், வெந்நீர் இது 2த்துல எது பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். குளிர்ந்த நீர், வெந்நீர் தெரியும்ல? நம்ம பாஷையில சொல்லப்போனா பச்சை தண்ணி, சுடு தண்ணி. அது என்னப்பா பச்சை தண்ணி? தண்ணி என்ன பச்சையா இருக்குமா கேட்டீங்கன்னா, தண்ணி பச்சையா இருக்காதுங்க. குளிர்ந்த நீர நம்ம ஆளுங்க பச்சை தண்ணி சொல்லி சொல்லி அத பச்சை தண்ணி ஆக்கிட்டாங்க. அதுக்கு பேரு பச்சை தண்ணியா மாறி போயிருச்சு. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தண்ணிக்கு நிறம் கிடையாது, உருவம் கிடையாது. தண்ணிய நீங்க வாட்டர் கேன்ல ஊத்துனீங்கன்னா, வாட்டர் கேன் வடிவத்துக்கு மாறிரும். அதே தண்ணிய நீங்க டப்பால ஊத்துனீங்கன்னா, டப்பா வடிவத்துக்கு மாறிரும். நீங்க தண்ணிய எதுல ஊத்துறீங்களோ அந்த வடிவத்துக்கு மாறிரும். மத்தபடி தண்ணிக்கு நிரந்தர உருவம் கிடையாது. தண்ணிக்கு கலர் கிடையாது. ஆனா நம்ம ஒவ்வொருத்தருடைய அன்றாட வாழ்க்கையிலயும் தண்ணி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. தண்ணி இல்லாம நம்மளால உயிர் வாழவே முடியாது. ஓகே. இப்ப கான்செப்ட்க்கு வரலாமா? குளிர்ந்த நீர், வெந்நீர் இது 2த்துல நீங்க குளிர்ந்த நீர் பயன்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்நீர் பயன்படுத்துறது ரொம்ப கெட்டது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்நீர் அதிகமா பயன்படுத்தாதீங்க. வெந்நீர் பயன்படுத்தலாம். ஒரு திட்டமான, மிதமான வெப்பத்துல இருக்கிற வெந்நீர் பயன்படுத்துங்க. ரொம்ப சூடா இருக்கிற தண்ணீல குளிக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப கெட்டது. நம்ம உடல் ஆரோக்கியத்த கெடுத்துரும். 2வது எந்தெந்த காலங்கள்ல எந்தெந்த தண்ணீய பயன்படுத்தலாம் அப்படி பார்த்தோம்னா, வெயில் காலத்துல எல்லாருமே குளிர்ந்த நீர் தான் பயன்படுத்துவாங்க. வெந்நீர் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. 2வது குளிர்காலத்துல எல்லாருமே வெந்நீர் பயன்படுத்துவாங்க முக்காவாசி பேரு. யாராவது குளிர்ந்த நீர் பயன்படுத்துறது வெயில் காயற அந்த மதிய நேரத்துல மட்டும் தான் தவிர, மத்தபடி குளிர்ந்த நீர்ல யாரும் குளிர்காலத்துல குளிக்க மாட்டாங்க. அதேபோல பனி காலத்துல, குளிர்காலம் எல்லாம் ஒண்ணுதான். 3வது மழை காலத்துலயும் எல்லாரும் வெந்நீர் தான் பயன்படுத்துவாங்க. குளிர்ந்த நீர் பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம் தான். ஆக மொத்தத்துல வெயில் காலத்துல மட்டும் தான் நம்ம ஆளுங்க குளிர்ந்த நீர் பயன்படுத்துறாங்க. நீங்க ரொம்ப சூடா இருக்கிற தண்ணீல குளிச்சீங்கன்னா, கதகதப்பா சூடா உள்ளுக்குள்ள சுகமா இருக்கும். ஆனா, அது நம்ம உடல்ல இருக்கிற ரத்த மொத்தத்தையும் சுண்டி போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால வெந்நீர மிதமான வெப்பத்துல இருக்கிற தண்ணீர பயன்படுத்துங்க. ரொம்ப சூடா இருக்கிற தண்ணீர குளிச்சு உங்க ஆரோக்கியத்த நீங்களே கெடுத்துக்காதீங்க. அதே போல நீங்க குளிர் காயும் போதும், தூரமா இருந்து குளிர் காயறது ரொம்ப நல்லது. கிட்ட கிட்ட போய் நீங்க குளிர் காயும்போது ரொம்ப சுகமா தான் இருக்கும். கிட்ட போக 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 ரொம்ப சுகமா தான் இருக்கும். கை, கால் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமும் சுண்டி போறதுனால தான் நமக்கு அந்த ஒரு சுகம் கிடைக்குது. அத நீங்க யாரும் உணர மாட்டேங்கிறீங்க. சுண்டி போன ரத்தம் திரும்பி உறைஞ்சு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் குளிர்ந்த நீர் பயன்படுத்தி குளிக்கிறதுக்கு பாருங்க. நீங்க போய் குளிர்ந்த நீர்ல குளிச்சு பாருங்களேன். அதோட சுகமே வேற. குளிர்ந்த நீர்ல குளிக்கிற சுகம் வெந்நீர்ல வராது. குளிர்ந்த நீர் உடலுக்கு அவ்வளோ நல்லது, ஆரோக்கியமானது. எல்லாருமே போய் தினமும் குளிர்ந்த நீர்ல குளிச்சு பழக பாருங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ முழுசா பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதான் நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இதே போல இன்னும் நிறைய எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன் வீடியோக்கள மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you to next video. Goodbye.